திருக்குர் ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல்-பகரா மாடு. வசனங்கள் 281 முதல் 286 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அதில்தான் நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்பக் கொண்டு வரப்படுவீர்கள். பின்னர் ஒவ்வொருவருக்கும் அவர் சம்பாதித்தது முழுமையாக வழங்கப்படும். அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه وليكتب بينكم كاتب بالعدل ولا يأب كاتب أن يكتب كما علمه الله فليكتب وليملل الذي عليه الحق وليتق الله ربه ولا يبخس منه شيئا فإن كان الذي عليه الحق سفيها أو ضعيفا أو لا يستطيع أن يمل هو فليملل وليه بالعدل واستشهدوا شهيدين من رجالكم فإن لم يكونا رجلين فرجل وامرأتان ممن ترضون من الشهداء أن تضل إحداهما فتذكر إحداهما الأخرى ولا يأبى الشهداء إذا ما دعوا ولا تسأموا أن تكتبوه صغيرا أو كبيرا إلى أجله ذلكم أقسط عند الله وأقوم للشهادة وأدنى ألا ترتابوا إلا أن تكون تجارة حاضرة تديرونها بينكم فليس عليكم جناح ألا تكتبوها وأشهدوا إذا تبايعتم ولا يضار كاتب ولا شهيد وَإِن تَفْعَلُوا فَإِنَّهُ فُسُوقٌ بِكُمْ وَاتَّقُوا اللَّهَ وَيُعَلِّمُكُمُ اللَّهُ وَاللَّهُ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ. இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் குறிப்பிட்ட தவணை அடிப்படையில் ஒருவருக்கொருவர் கடன் கொடுத்துக் கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கிடையே எழுதுபவர் நேர்மையாக எழுதட்டும். அவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததைப் போன்று எழுதுவதற்கு அந்த எழுத்தர் மறுக்காது எழுதிக் கொடுக்கட்டும். கடன் பெற்றவர் எழுதுவதற்கான வாசகம் சொல்லட்டும். அவர் தனது இறைவனாகிய அல்லாஹ்வை அஞ்சி நடக்கட்டும். அவர் அதிலிருந்து எதையும் குறைத்துவிட வேண்டாம். கடன் பெற்றவர் விபரமற்றவராகவோ அல்லது பலவீனமானவராகவோகவா அல்லது வாசகம் சொல்வதற்கு இயலாதவராகவோ இருந்தால் அவருடைய பொறுப்பாளர் நேர்மையாக வாசகம் சொல்லட்டும். உங்களில் 2 ஆண்களைச் சாட்சியாக்கிக் கொள்ளுங்கள். 2 ஆண்கள் இல்லை என்றால் சாட்சிகளில் நீங்கள் பொருந்திக் கொள்ளும் ஒரு ஆணையும் 2 பெண்களையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவ்விருவரில் ஒருத்தி தவறிழைத்தால் மற்றொருத்தி அவளுக்கு நினைவுபடுத்துவாள். சாட்சிகள் அழைக்கப்படும்போது மறுத்துவிட வேண்டாம். கடன் தொகை சிறியதாயினும் பெரியதாயினும் தவணை குறிப்பிட்டு அதை எழுதிக் கொள்வதில் அலட்சியம் காட்டாதீர்கள். இது அல்லாஹ்விடம் மிக நீதியானதும் சாட்சியத்திற்கு மிக உறுதியானதும் நீங்கள் சந்தேகிக்காமல் இருப்பதற்கு நெருக்கமானதும் ஆகும். எனினும் உங்களுக்கிடையே தவணை குறிப்பிடாமல் செய்து கொள்ளும் உடனடி வியாபாரமாக இருந்தால் அதை எழுதிக் கொள்ளாமல் இருப்பதில் உங்கள் மீது குற்றமில்லை.
நீங்கள் ஒப்பந்தங்கள் செய்யும்போது சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எழுத்தரோ சாட்சியோ துன்புறுத்தப்படக்கூடாது. அவ்வாறு செய்தால் அது உங்கள் மீது பாவமாகும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வே உங்களுக்குக் கற்றுத் தருகிறான். ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். وَإِن كُنتُمْ عَلَى سَفَرٍ وَلَمْ تَجِدُوا كَاتِبًا فَرِهَانٌ مَّقْبُوضَةٌ فَإِنْ أَمِنَ بَعْضُكُم بَعْضًا فَلْيُؤَدِّ الَّذِي اؤْتُمِنَ أَمَانَتَهُ وَلْيَتَّقِ اللَّهَ رَبَّهُ وَلَا تَكْتُمُوا الشَّهَادَةَ وَمَن يَكْتُمْهَا فَإِنَّهُ آثِمٌ قَلْبُهُ وَاللَّهُ بِمَا تَعْمَلُونَ عَلِيمٌ. நீங்கள் பயணத்தில் இருந்து எழுத்தர் கிடைக்காவிட்டால் அடைமானங்களைப் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களில் ஒருவரையொருவர் நம்பினால் நம்பப்பட்டவர் தனது நம்பகத்தன்மையை நிறைவேற்றட்டும். அவர் தனது இறைவனாகிய அல்லாஹ்வை அஞ்சி நடக்கட்டும். சாட்சியத்தை மறைக்காதீர்கள். யார் அதை மறைக்கிறாரோ அவரது உள்ளம் பாவம் செய்கிறது. நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன். لِلَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَإِن تُبْدُوا مَا فِي أَنفُسِكُمْ أَوْ تُخْفُوهُ يُحَاسِبْكُم بِهِ اللَّهُ فَيَغْفِرُ لِمَن يَشَاءُ وَيُعَذِّبُ مَن يَشَاءُ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அல்லாஹ்வுக்கே உரியவை. உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலோ அல்லது அதை மறைத்தாலோ அல்லாஹ் அது குறித்து உங்களை விசாரிப்பான். தான் நாடியோருக்கு மன்னிப்பு வழங்குவான், தான் நாடியோரை தண்டிப்பான். ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை இத்தூதர் நம்பிக்கை கொண்டார். இறை நம்பிக்கையாளர்களும் இதை நம்பினார்கள். அல்லாஹ்வையும் அவருடைய வானவர்களையும் அவருடைய வேதங்களையும் அவருடைய தூதர்களையும் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அவருடைய தூதர்களில் எவருக்கிடையிலும் பாகுபாடு காட்ட மாட்டோம். நாங்கள் செவியுற்றோம், கட்டுப்பட்டோம். எங்கள் இறைவனே, உனது மன்னிப்பைக் கோருகிறோம். உன்னிடமே திரும்ப வேண்டியுள்ளது என்று அவர்கள் கூறுகின்றனர். لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. யாரையும் அவருடைய சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் நிர்பந்திக்க மாட்டான். அவர் செய்த நன்மை அவருக்கே உரியது. அவர் செய்த தீமை அவருக்கே எதிரானது. எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறிழைத்து விட்டாலோ எங்களை பிடித்து விடாதே. எங்கள் இறைவனே, எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நீ சுமத்தியது போன்று எங்கள் மீதும் சுமையைச் சுமத்தி விடாதே. எங்கள் இறைவனே,
எங்களுக்குச் சக்தியில்லாதவற்றை எங்கள் மீது சுமத்திவிடாதே. எங்கள் பிழைகளை பொறுத்தருள்வாயாக. எங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்குக் கருணை காட்டுவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். இறைமறுப்பாளர்களின் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி புரிவாயாக என்றும் கூறுகின்றனர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.